एक बार स्वामी विवेकानंद जी एक किताब पढ़ रहे थे। उनके घर के बाहर से एक बहुत बड़ी बारात गई। वहाँ पर बहुत सारे ढोल ढमाके बज रहे थे। एक बार स्वामी विवेकानंद जी एक किताब पढ़ रहे थे. ஒரு முறை சுவாமி விவேகானந்த் அவர்கள் ஒரு புத்தகம் படித்து கொண்டு இருந்தார். ஏக் அப்படின்னா ஒன்று, பார்னா முறை, ஒரு முறை, ஒன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏக் பார். சுவாமி விவேகானந்த் ஜி, சுவாமி விவேகானந்த் அவர்கள். ஏக் ஒரு, கிதாப் அப்படின்னா வந்து புக்கு, பட் அப்படின்னா வந்து படிக்கிறது, ரீட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். பட் ரஹே தே அப்படின்னா வாசித்துட்டு இருந்தார், வாஸ் ரீடிங். இறந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் வந்து ஹெல்பிங் வெர்ப் வந்து ஆண் சொல்கிறப்போ தா யூஸ் பண்ணுவாங்க, பெண் சொல்கிறப்போ தீ யூஸ் பண்ணுவாங்க, ப்ளூரல்லையும் ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்பையும் தே யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறனால இங்கே வந்து தே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரஹே தே அப்படின்னா வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்மெட்டு. பட் ரஹே தே அப்படின்னா படித்து கொண்டு இருந்தார். உன்கே घर के बाहर से एक बहुत बड़ी बारात गई. அவருடைய வீட்டிற்கு வெளியிலிருந்து ஒரு பெரிய ஊர்வலம் சென்றது. உன்கே அப்படின்னா அவருடைய, உஸ்கே அப்படின்னா அவனுடைய, உன்கே அப்படின்னா அவருடைய, கர் அப்படின்னா வீடு, கே பாகர் அப்படின்னா வெளியில், கே பாகர்னா வெளியில், சேனா வந்து இருந்து. உன்கே கர் கே பாகர் சே அவருடைய வீட்டிற்கு வெளியில் இருந்து. ஏக் ஒரு, பகுத் மிகவும், படி பெரிய, பாராத் அப்படின்னா வந்து ஊர்வலம், ப்ரொசஷன். இங்கே வந்து கல்யாண ஊர்வலம், மேரேஜ் ப்ரொசஷனாக சொல்கிறாங்க. பாராத் அப்படின்னா ஊர்வலம், கயி அப்படின்னா வந்து போயது. பாராத் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெமினைன் ஜெண்டரில் வர வேர்டு, பெண்பாலில் வர வேர்டு. ஸோ அதனால தான் இங்கே வந்து கயி அப்படின்னு எழுதியிருக்காங்க. பாராத் அப்படின்ற வேர்டு வந்து பெண்பால். ஸோ அதுக்கு முன்னாடி வர அட்ஜெக்டிவ் படி அப்படின்னு சொல்கிறதும் நம்ம வந்து அந்த ஜெண்டரை பேஸ் பண்ணி தான் எழுதணும். படா அப்படின்னு வராது, எப்பயுமே வந்து படி அப்படின்னு தான் வரும். வஹான் பர் பகுத் சாரே டோல் டமாக்கே பஜ் ரஹே தே. வஹான் பர் அங்கே, பகுத் சாரே அப்படின்னா வந்து நிறையா, டோல் டமாக்கே, டோல் அப்படின்னா வந்து ட்ரம்மு, டமாக்கே அப்படின்னா அந்த பீட் பண்ணுறது, அடிக்கிறது, பஜ் அப்படின்னா வந்து ப்ளே பண்ணுறது, வாசிக்கிறது, பஜ் ரஹே தே அப்படின்னா வந்து வாசித்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ட்ரம் வாசித்துட்டு இருந்தாங்க, அந்த மியூசிக் பேண்டு அது வந்து வாசித்துட்டு இருந்தாங்க அந்த ஊர்வலத்தில். வஹான் பர் பகுத் சாரே டோல் டமாக்கே பஜ் ரஹே தே. लेकिन जब बारात वहां से चली गई, उसके बाद वहां पर एक व्यक्ति आया और विवेकानंद जी से पूछा कि क्या यहाँ से एक बारात अभी भी गई है. लेकिन वहां से बारात चली गई. लेकिन ஆனா, வஹான் சே, வஹான் அப்படின்னா அங்கே, சேனா இருந்து, வஹான் சே அங்கிருந்து, பாராத் அந்த ஊர்வலம், அந்த ப்ரொசஷன், சலி கயி, சலி கயி அப்படின்னா போயிடுச்சு. லேக்கின் வஹான் சே பாராத் சலி கயி, ஆனால் அங்கேருந்து ஊர்வலம் போயிடுச்சு. उसके बाद वहान पर एक व्यक्ति आया. உஸ் அப்படின்னா வந்து அது, அவன், அவள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அதுன்ற மீனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. கேபாத் அப்படின்னா அப்புறம், பிறகு. உஸ்கே பாத் அப்படின்னா அதுக்கப்புறம். வஹான் பர் அங்கே, ஏக் व्यक्ति ஒரு व्यक्तिனா வந்து ஒரு ஆள், ஆயா அங்கே வந்தார். அப்படின்றது ரூட் வருது, அதோட பாஸ்டன்ஸில் ஆயா அப்படின்னு எழுதணும். உஸ்கே பாத் வஹான் பர் ஏக் व्यक्ति ஆயா, அதுக்கப்புறம் அங்கே ஒரு व्यक्ति வந்தார். और स्वामी विवेकानंद जी से पूछा क्या यहाँ से बारात अभी अभी गई है. और மேலும் சுவாமி விவேகானந்த் ஜி சே பூச்சா, அவர் வந்து விவேகானந்த் ஜிட்ட வந்து கேட்குறாரு. பூச்சா, பூச்சினா வந்து கேட்குறது, அதோட பாஸ்டன்ஸில் பூச்சா அப்படின்னு எழுதணும். கேட்குறாரு. கியா யஹான் சே இங்கேருந்து, பாராத் அந்த ஊர்வலம், அபி அப்படின்னா இப்போது, அபி அப்படின்னா சற்று முன்னர், ஜஸ்ட் நவ் அப்படின்னு அர்த்தம். கயிஹே அப்படின்னா போயதா, சற்று முன்னர் ஒரு ஊர்வலம் போயதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கயி அப்படின்னா வென்ட்டு, கயிஹே அப்படின்னா ஹாவ் கான். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது. கயி தீ அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது. அதுக்கு அர்த்தம் வந்து ஹேட் கான். विवेकानंद जी ने कहा, बारात? कौन सी बारात? मुझे तो कोई बारात नजर नहीं आई. विवेकानंद जी ने कहा, बारात? कौन सी बारात?
கஹா அப்படின்னா வந்து சொன்னார். கஹ் அப்படின்னா சொல்கிறது, அதோட பாஸ்டன்ஸில் கஹா அப்படின்னு எழுதுவாங்க. விவேகானந்த் ஜீனே கஹா, விவேகானந்த் ஜி சொல்கிறாரு, பாராத் ஊர்வலமா, கோன்சி பாராத் எந்த ஊர்வலம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து பாராத் அப்படின்றது பெண்பால்னால நம்ம இங்கே கோன்சி அப்படின்னு எழுதுகிறோம், இல்லாட்டி கோன்சா அப்படின்னு வரும். இங்கே வந்து கஹா அப்படின்னு நம்ம பாஸ்டன்ஸ் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து நம்ம இங்கே வந்து அந்த சப்ஜெக்டோட நேம் வந்து சேர்த்துருக்கோம். முझे तो कोई बारात नज़र नहीं आई. முझे அப்படின்னா வந்து எனக்கு, கோயி அப்படின்னா வந்து எந்த ஒரு, பாராத் அப்படின்னா ஊர்வலம், நசர்னா வந்து பார்வை, நசர் ஆனா அப்படின்னா வந்து பார்வைக்கு வர்றது, நசர் நஹி ஆயி அப்படின்னா வந்து பார்வைக்கு வரவில்லை, நான் இதையும் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. முझे तो कोई बारात नज़र नहीं आई. முஜேக்கு அப்புறம் தோ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. தோ அப்படின்றது வந்து நிறையா மீனிங்லும் யூஸ் பண்ணுவாங்க. தென், ஸோ அந்த மாதிரி மீனிங்லும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து முஜேக்கு அப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீ பார்த்தியா நான் பார்க்கல அப்படின்னு அது வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த சென்ஸில் வந்து இங்கே வந்து தோ, அந்த முஜேக்கு அப்புறம் தோ யூஸ் பண்ணியிருக்காங்க. लेकिन वहां से वाकई में थोड़ी देर पहले ही एक बारात गई थी। इसका क्या मतलब हुआ? इसका मतलब ये हुआ कि स्वामी विवेकानंद जी जब जो काम कर रहे थे वहीं पर उनका पूर्ण फोकस था। लेकिन वहाँ से वाकई में थोड़ी देर पहले ही एक बारात गई थी. लेकिन ஆனால் வஹான் சே அங்கிருந்து, வஹான் அங்கே, சே இருந்து, வஹான் சே அங்கிருந்து, வாக்கை மெயின் அப்படின்னா வந்து ஆக்சுவலி, ட்ரூலி உண்மையில் அப்படின்னு அர்த்தம். வாக்கை மெயின் உண்மையில், தோடி தேர் பெஹலேஹி, தோடி தேர், தேர்னா வந்து நேரம், தோடி அப்படின்னா கொஞ்சம், கொஞ்சம் நேரத்துக்கு, பெஹலேஹி, பெஹலே அப்படின்னா முன்னாடி, ஹி பெஹலேஹினா முன்னாடி தான், ஏக் பாராத் ஒரு அந்த ஊர்வலம், கயித்தி அப்படின்னா போயது, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாராத் அங்கேருந்து போயிருந்தது. கயித்தி அப்படின்னா வந்து ஹேட் கான் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து தேர் அப்படின்றது வந்து ஃபெமினைன் ஜெண்டர், பெண் பால். ஸோ அதனால தான் இங்கே வந்து தோடி அப்படின்னு எழுதியிருக்காங்க, இல்லாட்டி தோடா அப்படின்னு வரும். இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவோட எண்டில் வந்து நம்ம பார்க்கலாம். இஸ்கா கியா மத்லப் ஹுவா, இஸ்கா இதனுடைய, மத்லப் அப்படின்னா வந்து அர்த்தம், இஸ்கா மத்லப் அப்படின்னா இதனுடைய அர்த்தம். இஸ்கா கியா மத்லப் ஹுவா, இதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கும், ஹுவானா வந்து இருக்கும், என்னவா இருக்கும். स्वामी विवेकानंद जी जब जो काम कर रहे थे वहीं पर उनका फुल फोकस था. சுவாமி விவேகானந்த் அவர்கள் எந்த ஒரு வேலை செய்கிறாரோ அங்கே தான் அவருடைய ஃபுல் ஃபோக்கஸ் இருந்தது. ஜப் அப்படின்னா வந்து அப்போது, ஜோ அப்படின்னா எந்த ஒரு, காம் அப்படின்னா வேலை, கர் ஹேத்தே அப்படின்னா செய்து கொண்டு இருந்தாரோ, அவர் வந்து எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாரோ, வஹி பர் அப்படின்னா அங்கேயே, உன்கா அவருடைய ஃபுல் ஃபோக்கஸ் தா அவருடைய ஃபுல் ஃபோக்கஸும் இருந்தது. வஹான் பர் அப்படின்னா வந்து அங்கே, வஹி பர் அப்படின்னா அங்கேயே, அங்கே தான் அப்படின்னு பர்டிகுலராக அந்த பிளேஸை சொல்கிறது. பாராத் போனது கூட அவர் கவனிக்கலை, அவரோட ஃபுல் ஃபோக்கஸும் அந்த புக்கு வாசிக்கிறது தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம படிப்புலையும் நம்ம செய்கிற வேலையிலையும் எப்படி ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அப்படின்ற தலைப்பில் உள்ள ஒரு யூடியூப் வீடியோவில் உள்ள ஒரு சின்ன பார்ட் தான் நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு நிறையா ஹிந்தி மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அந்த யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஹிந்தியில் வந்து மொத்தம் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கோ, ஸோ எல்லா வேர்டுக்குமே வந்து ஜெண்டர் இருக்கும். ஒன்று இல்லாட்டி ஆண்பாலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பெண்பாலாக இருக்கும். ஸோ அந்த ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி பேஸ் பண்ணி அந்த வேர்டை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம சொல்கிற அந்த வேர்டு அட்ஜெக்டிவ், ஸோ அது வந்து நம்ம அந்த ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பையன் அப்படின்னு சொல்கிறத லடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் அப்படின்னா வந்து லடுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறப்போ அச்சா லடுக்கா, நல்ல அப்படின்னா அச்சா, அச்சா லடுக்கா. நல்ல பெண் அப்படின்னு சொல்கிறப்போ அச்சி லடுக்கி, அச்சா லடுக்கா, அச்சி லடுக்கி. ஸோ வந்து அச்சி லடுக்கா, அச்சா லடுக்கி அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. சகோதரன் அப்படின்னா பாய், சகோதரி அப்படின்னா வந்து பெஹன். இப்போ வந்து அதுக்கு வந்து அட்ஜெக்டிவ் நம்ம எழுதுகிறப்போ மூத்த சகோதரன் அப்படின்னா படா பாய், மூத்த சகோதரன் படா பாய். இதுவே மூத்த சகோதரி அப்படின்னு வர்றப்போ நம்ம வந்து படின்னு எழுதணும், படி பெஹன். மூத்த சகோதரன் படா பாய், மூத்த சகோதரி படி பெஹன். துணிகள் அப்படின்னா வந்து கப்படா, அது வந்து பார்த்திங்கன்னா மெஸ்குலின் ஜெண்டர், ஆண்பால். கிதாப் அப்படின்றது புக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் ஸ்திரீலிங் ஃபெமினின் ஜெண்டராக யூஸ் பண்ணுவாங்க.
மலிவான துணி அப்படின்னு சொல்கிறப்போ சஸ்தா கப்படா. மலிவான துணி அப்படின்னா சஸ்தா கப்படா. கிதாப் அப்படின்றது பென். அப்போ மலிவான புக் அப்படின்னு சொல்கிறப்போ சஸ்தி அப்படின்னு எழுதணும். சஸ்தி கிதாப். மலிவான புக் அப்படின்னா சஸ்தி கிதாப். நாம் அப்படின்னா பேர், அது ஆண்பால். பாத் அப்படின்னா விஷயம், அது வந்து பெண்பால். நல்ல பேர் அப்படின்னா அச்சா நாம். நல்ல பேர் அச்சா நாம். நல்ல விஷயம் அப்படின்னா அச்சி பாத். நல்ல விஷயம் அச்சி பாத். சின்ன விஷயம் அப்படின்னா வந்து சோட்டி பாத். சின்ன விஷயம் அப்படின்னா வந்து சோட்டி பாத். நேரம், தாமதம் அப்படின்னு சொல்கிறது தேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பெண்பால். அப்போ வந்து கொஞ்ச நேரம் அப்படின்னா வந்து தோடி தேர். கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறப்போ தோடி தேர் அப்படின்னு தான் வரும். தோடா தேர்னு வராது, தோடி தேர் தான் எப்போயுமே யூஸ் பண்ணணும். ஏன்னா தேர் அப்படின்றது பெண்பால். இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா பகுத் தேர் ஹோ கயி. ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறத பகுத் தேர் ஹோ கயி. ஹோ கயா அப்படின்னு வராது எப்பயுமே. இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா முஜே தோடி தோடி ஹிந்தி ஆத்தி ஹே. முஜே தோடி தோடி ஹிந்தி ஆத்தி ஹே. ஹிந்தி, இங்கிலீஷ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெமினைன் ஜெண்டர், பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம தோடி தோடி அப்படின்னு தான் சொல்லணும். தண்ணீர், கானா, தூது, பால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து கொஞ்சம் தண்ணீர் அப்படின்னா தோடா பானி. தோடா பானி. கொஞ்சம் தண்ணீர் அப்படின்றது தோடா பானி. கொஞ்சம் தண்ணீர் சேருங்கள் அப்படின்னா தோடா பானி டாலியே. கொஞ்சம் தண்ணீர் சேருங்கள், கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுங்கள் அப்படின்னா தோடா பானி டாலியே. சின்ன குழந்தை அப்படின்னா சோட்டி பச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தையாக இருந்தால். ஆண் குழந்தையாக இருந்தால் சோட்டா பச்சா. சின்ன குழந்தை, அது ஆண் குழந்தையாக இருந்தால் சோட்டா பச்சா அப்படின்னு வரும். இப்போ குழந்தைங்க அப்படின்ட்டு நம்ம ப்ளூரலில் வந்து சொல்கிறப்போ சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறப்போ பச்சே அப்படின்னு வரும். அப்போ வந்து இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா சோட்டேன்னு எழுதணும். சோட்டே பச்சே. குழந்தைகள், சின்ன குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறப்போ சோட்டே பச்சே. அதே மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்பையும் இந்த சோட்டே இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சுவாமி விவேகானந்தர் சிறுவனாக இருந்த பொழுது, அவர் சிறுவனாக இருந்த பொழுது அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ ஹிந்தியில் ஜப் வே சோட்டே தே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப் வே சோட்டே தே. அது வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறனால நம்ம சோட்டே தே அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மற்றும் வேறு ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.